Hello guys, நான் யோகேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் யூஸ் பண்ணி ரீடேச் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன்னா சப்ஜெக்டோட டெக்ஸ்சரையும் கலரையும் செப்பரேட் பண்ணி ரீடேச் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன். நான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷனாக என்னன்ட்டு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக ரா ஃபோட்டோவிலே தான் ரீடேச் பண்ண போகிறேன். ஸோ ரா ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் இருக்க பிளிமிஷஸ், பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இங்கே சிலது வந்து விசிபிளாக இருக்கும், சிலது வந்து விசிபிளாக இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எஃபெக்ட்ஸ் பேனல் போய்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெட்ஸை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிங்கன்னா எந்தெந்த இடம்லாம் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குதோ அந்தந்த இடம்லாம் தெரியுது. இப்போ நம்ம அதை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோன்னா இந்த லேயரில் ஒரு ஹீலிங் டூல் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல சாம்பிளில் வந்து கரண்ட் அண்ட் பிலோ கொடுத்துருங்க. கரண்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா எதுவும் சாம்பிள் ஆகாது, ஏன்னா இது ஒரு பிளாங்க் லேயர். கரண்ட் அண்ட் பிலோ கொடுத்தா தான் கீழே இருக்க லேயர்லையும் சாம்பிள் பண்ணிட்டு பிளிமிஷஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் அண்ட் பிலோவே கொடுத்துப்போம். லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கிட்டு இதே மாதிரியே சிமிலராக இருக்கிற ஒரு இடத்த ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி சாம்பிள் எடுத்துக்கிட்டு அந்த இடத்து மேலே வச்சிங்கன்னா அவ்வளோதான், அது மறைஞ்சிருச்சு. அதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிக்கணும், சாம்பிள் எடுக்கணும், பிளிமிஷ் மேலே பெயிண்ட் பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சாச்சு. இது பிஃபோர், இது ஆஃப்டர். நெக்ஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறது ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன். இதுக்கப்புறம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ டெலீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ Ctrl+Alt+Shift+E கொடுத்துக்கிட்டு எல்லா லேயரையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+E. இதை வந்து கலர்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். கலர் அண்ட் Ctrl+J கொடுத்துக்கிட்டு இன்னொரு லேயரை டெக்ஸ்சர்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டெக்ஸ்சர் லேயரோட டூலையே ஆஃப் பண்ணிக்கிட்டு கலர் லேயர் கிளிக் பண்ணி ஃபில்டர் போய் பிளர் போய் காஷியன் பிளர். இப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி செப்பரேஷனில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சப்ஜெக்டோட டெக்ஸ்சரையும் கலரையும் பிரிக்க போகிறோம். சப்ஜெக்டோட கலர் வந்து நம்ம ஸ்மூத்தாக போகிறோம். ஸோ பிளர் போய்ட்டு காஷியன் பிளர் போய்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் டெக்ஸ்சர் போகிற அளவு நம்ம பிளர் பண்ணணும். 3.4 இல்லை 3.5 இஸ் ஃபைன். 3.5 நான் வச்சுக்கிறேன். பிளர் பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்சர் போயிடலாம். டெக்ஸ்சர் லேயரில் இமேஜ் போயிட்டு அப்ளை இமேஜில் இந்த லேயர்னு இருக்கா, லேயரில் வந்து கலர் லேயரில் தான் நான் வந்து கலரை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் கலர் லேயரையே சூஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு சப்ட்ராக்ட் சூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் ஃபைனலி ஸ்கேல் 2 வச்சுக்கிட்டு ஆஃப்செட் 128 வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து டெக்ஸ்சர் தனியாக பிரிஞ்சிடுச்சு. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் தெரியும். ஜஸ்ட் பிளெண்டிங் மோட சேஞ்ச் பண்ணால் போதும். லீனியர் லைட் வச்சா இருக்கிற கிரேஸ் எல்லாம் போயிடும். ஸோ லீனியர் லைட் வச்சாச்சு, கிரேஸும் போயாச்சு. இப்போ இது வந்து கலர் லேயர், இது வந்து டெக்ஸ்சர் லேயர். இப்போ ரெண்டு லேயரையும் குரூப் பண்ணிக்கலாம். Ctrl+G to குரூப். கலர் லேயரில் இப்போ நம்ம பிளர் பண்ண ஸ்கின் வந்து இன்னும் சாஃப்ட் ஆகிட்டே வரும். இப்போ கலர் லேயரில் வந்து எல்லு கொடுத்துக்கிட்டிங்கன்னா லேசர் டூல் வந்துடும். லேசர் டூலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளர் பண்ண போகிறோம். அண்டு இன்னொன்று என்னதுன்னா, நம்ம பிளர் பண்ணும்போது எந்தெந்த இடத்தெல்லாம் நம்ம பிளர் பண்ணக்கூடாது, கலர் லேயரில் எந்தெந்த இடத்த பிளர் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஐப்ரோஸ், ஹேர், லிப்ஸு அந்த மாதிரி இதிலலாம் படக்கூடாது. ஸ்கின்னில் மட்டும்தான் நம்ம ஸ்மூத்தன் பண்ணணும். அப்போ தான் ரீடச் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணதை ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் பண்ணிப்போம். ஃபெதர் 20 to 25 வச்சுக்கலாம். நான் 25 வச்சுக்கிறேன். ஃபில்டர் போய்ட்டு பிளர், காஷியன் பிளர் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 10 வச்சுப்போம். 10 வச்சுட்டு ஃபைனலாக நம்ம ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி பார்த்துப்போம். Ctrl+D to டீசெலக்ட். இப்போ திருப்பியும் லேசர் டூல், another part, சூஸ் பண்ணியாச்சு. ஃபெதர் 25. இப்போ வந்து நீங்கள் ஃபில்டர் லேயரில் முன்னாடி என்ன எஃபெக்டை பண்ணீங்களோ அதே எஃபெக்டை இன்னொரு இடத்துக்கு பண்ணுறதுக்காக Alt Ctrl+F பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் கீஸ் தான் நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்கின் ஸ்மூதன் பண்ணியாச்சு. பிஃபோர் ஸ்மூத்தனிங், ஆஃப்டர் ஸ்மூத்தனிங். உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளுக்கு தேவையான அளவு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். நான் 75 வச்சுக்கிறேன். 75 ஃபைனாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை ரொம்ப டார்க்கஸ்ட்டாக இருக்க ஏரியாவை பிரைட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா Ctrl+Alt+Shift+E கொடுத்துக்கிட்டு இப்போ திருப்பியும் லேசர் டூல் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிப்போம். ஃபெதர் கொடுத்து இது 20 இருந்தால் போதும். ஃபெதர் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, Ctrl+L கொடுத்திங்கன்னா லெவல்ஸ் ஓப்பன் ஆகிடும். லெவல்ஸில் இந்த சென்டரில் இருக்க ட்ரையாங்கில் லெஃப்ட் சைடு தள்ளனா பிரைட்டன் ஆகும், ரைட் சைடு தள்ளனா டார்க்கன் ஆகும். நம்ம இப்போ வந்து லெஃப்ட் சைடு தான் தள்ள போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த 1.10 வச்சா போதும். 1.10 இல்லை 1.0708 அந்த மாதிரி வச்சா போதும். 07 நான் வச்சுக்கிறேன். இப்போது பிரைட்டன் ஆக்க வேண்டிய இடத்துலலாம் பிரைட்டன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டார்க் அண்ட் பர்ன் பண்ண போகிறோம். டார்க் அண்ட் பர்ன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டார்க் அண்ட் பர்ன் பண்ணுறது எப்படின்னு போட்டிருப்பேன். அதே ஸ்டெப்பை தான் நம்ம திருப்பி இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ டார்க் அண்ட் பர்ன் முடிஞ்சிருச்சு. டார்க் அண்ட் பர்ன் முடிஞ்சோடனே இன்னும் நல்லாயிருக்கு. ஃபைனல் ஸ்டெப்பாக கலர் கிரேட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருந்தது தான் டோட்டலாக முடிஞ்சோம். இப்போது நம்ம டோட்டல் ரீடச்சும் ஓவர், பிஃபோர், ஆஃப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.